செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், ஒரு அதிர்ச்சி மிகு செய்தியாக இந்த செய்தி அமைந்திருந்தது. இப்ப மீதமுள்ள அமோனியாவை கொண்டு செல்ல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன? திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே உள்ள கன்னிகைப்பேர் என்ற ஊர் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவினால் 5 பேர் உயிர்க்கார்கள். 70க்கும் மேற்பட்டோர் தனியார் மற்றும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்நிலையில் 2வது நாளாக இங்கு இந்த நிறுவனம் நேற்றைய தினத்திலிருந்தே 3 தினங்களுக்கு NDRF கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தற்போது இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்ட SP மற்றும் சப் கலெக்டர் ஆகியோர் ஆய்வு நடத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த தொழிற்சாலையில் மீதம் இருக்கக்கூடிய அமோனியா கிட்டத்தட்ட 1.5 டன் அமோனியா இருக்கிறது. இந்த அமோனியாவை வெளியேற்றுவதற்குரிய நடவடிக்கைக்காக சென்னையிலிருந்து சன்மார் என்ற ரசாயன தொழிற்சாலை நிறுவனத்திலிருந்து ஒரு குழுவினர் ஆய்வு நடத்தினார்கள். எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இந்த அமோனியாவை வெளியே எடுத்து செல்ல முடியும் என்பதை ஆய்வு நடத்தி அதனைத் தொடர்ந்து அந்த குழுவினர் இங்கிருந்து பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த டேங்கர் லாரி, அதற்கான டேங்கர் லாரி கிட்டத்தட்ட 18 டன் கொள்ளளவு கொண்ட ஒரு டேங்கர் லாரி அமோனியாவை எடுத்து செல்வதற்கான டேங்கர் லாரி வந்திருக்கிறது. தற்போது இந்த பணி நடப்பதற்கு முன்பாக இந்த தொழிற்சாலைக்கு பார்த்தீங்கன்னா 250 கிலோ ரா மெட்டீரியல் டன் கொள்ளளவு கொண்ட 250 டன் அளவுக்கு சென்னை ஆந்திராவிலிருந்து வரக்கூடிய மீன் இறால் எல்லாம் இங்கு பதப்படுத்தப்பட்ட சூழ்நிலை அதனை எடுக்கும் பணி தொடர்ந்து கண்டெய்னர் நடைபெற்று வருகிறது. இல்லை என்றால் இதனால் மீன் இந்த அமோனியாவை எடுத்து சென்று விட்டால் குளிர்சாதனம் கிடைக்காது. அதனால் துர்நாற்றம் அதிகமாக வீசக்கூடும் என்பதால் முதற்கட்டமாக இந்த மீன் இறால் ஆகியவற்றை அப்புறப்படுத்திவிட்டு அதனைத் தொடர்ந்து கம்ப்ரசர் மூலம் இந்த டேங்கர் லாரியில் அமோனியாவை எடுக்கும் பணி இன்று மதியம் 3 மணிக்கு மேல் நடைபெறுகிறது. திலகா, முருகேசன், பொதுவாக இது போன்ற பெரிய அளவில் அமோனியாவை கையாளக்கூடிய தொழிற்சாலைகள்ல பாதுகாப்பு பலமாக தான் இருக்கும். அதனை தாண்டி இந்த வாயு கசிவு எப்படி ஏற்பட்டது? அதனை கண்டுபிடித்திருக்கிறார்களா? இதற்கு பிறகு இது போன்ற சம்பவம் நடைபெறாமல் இருப்பதை எவ்வாறு உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க? இந்த சம்பவம் தொடர்பாக ஆய்வு நடத்திருக்க தனியாக குழு அமைத்திருக்கிறார்கள். இந்த குழுவினர் தொடர்ந்து ஆய்வு நடத்திருக்காங்க. எந்த அளவுக்கு இந்த வாயு கசிவு ஏற்பட்டது, பல இடங்களில் தொடர்ந்து இது போன்ற சம்பவம் அடிக்கடி இந்த பகுதியில் நிகழ்வதாக இந்த பகுதி பொதுமக்கள் ஏற்கனவே குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார்கள். சென்னை மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் பேசும்போது எப்படி இந்த சம்பவம் நடந்தது என்பது தொடர்பாக தனியாக குழு அமைத்து விசாரணை நடத்தி வருகிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். அமோனியா கிடங்கு இருக்கக்கூடிய பகுதியில் தான் இந்த தொழிற்சாலை பணிக்குரிய ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்கு மாகாணத்தை சேர்ந்தவர் குடும்பமாக தங்கி அந்த பகுதியில் தான் அறையெடுத்து இருக்கிறார்கள். ஓய்வு எடுக்கக்கூடிய நிலையில் நேற்றைய தினத்தில் இரவு பணி முடித்துவிட்டு அவர்கள் தங்கியிருக்கிற சூழ்நிலையில் தான் இதில் இந்த வாயு கசியமாக அந்த இரவு தூங்கிக் கொண்டிருந்த நபர்கள் கிட்டத்தட்ட ஒரு 60க்கும் மேற்பட்டோர் பாதிப்படைந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு குழுவினர் ஆய்வு நடத்தப்பட்டால் மீதமுள்ள அமோனியாவை எடுக்கும் பணியில் தற்போது குழுவினர் ஆய்வு நடத்தி மதியம் 3 மணிக்கு மேல் இந்த அமோனியாவை எடுக்கும் பணி தொடர்ந்து நடைபெறும். அதனைத் தொடர்ந்து இன்று மாலையோ அல்லது நாளை காலையோ திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் இந்த நிறுவனத்திற்கு சீல் வைக்கும் பணி நடைபெற இருக்கிறது. திலகா, தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முருகேசன். விபத்து நடைபெற்ற இடத்திற்கு ஒடிசா மாநில தொழிலாளர் நலத்துறை கூடுதல் ஆணையர் தலைமையிலான குழு தமிழகத்திற்கு வந்திருக்கிறார்கள். அமோனியா வாயு கசிவால் இறந்த தொழிலாளர்களில் பெரும்பாலானோர் ஒடிசாவை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து ஸ்டான்லி மருத்துவமனையிலிருந்து செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார். வீரகுமார், உயிரிழப்பு எண்ணிக்கை 6ஆக உயர்ந்திருப்பதாக இப்ப செய்திகளை நம்ம பார்க்கிறோம். இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வளவு பேர்? அவர்களுடைய உடல்நிலை தற்போது எப்படி இருக்கிறது? திலகவதி, இந்த அமோனியா வாயு கசிவால மொத்தம் 74 பேர் பாதிக்கப்பட்டு தற்போது 67 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதாரத்துறை சார்பில் காலையில தெரிவித்திருந்தாங்க. நாம் தற்போது சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இருக்கோம். இந்த மருத்துவமனையை பொறுத்தவரையில தற்போது 10 பேர் சிகிச்சை பெற்று வராங்க. 10 பேருமே தீவிர சிகிச்சை பிரிவில் வென்டிலேட்டர் உதவியோடு சிகிச்சை பெற்று வராங்க. 10 பேருடைய நிலைமையுமே மிகவும் வருத்தத்துக்குரிய கவலைக்கிடமான நிலைமையில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறாங்க. தற்போது ஒடிசா மாநிலத்தினுடைய தொழிலாளர் நலத்துறை அதிகாரி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த 10 பேரையும் அவசர சிகிச்சை பிரிவு அறைக்கு
சென்று அங்கு இருக்கக்கூடிய HOD உள்ளிட்ட மூத்த மருத்துவ அதிகாரிகளிடம் இவர்களுடைய தற்போதைய நிலை என்ன, இவர்கள் மருத்துவமனைக்கு வந்தபோது என்ன நிலையில மருத்துவமனைக்கு வந்தார்கள், இவர்களுக்கு உடல் ரீதியான என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது, அமோனியா வாயு எந்த அளவு இவர்கள் இன்ஹேல் அதாவது உள்ளே எடுத்துக்கொண்டார்கள் என்பது குறித்து தற்போது மருத்துவர்களிடம் இவர்கள் ஒடிசா மாநில தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் ஆய்வு கேட்டு அவர்கள் குறித்துக்கிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக இந்த 67 பேர் சிகிச்சை பெற்று வந்தாங்க. காலையிலே உயிரிழப்பு எண்ணிக்கை என்பது 4ஆக உயர்ந்தது, அதன் பிறகு 5ஆக உயர்ந்தது, தற்போது 6ஆக உயர்ந்திருப்பதாகவும் தெரிவிக்கிறாங்க. உயிரிழப்புகள் தொடர்ந்து அதிகரிக்க கூடும் எனவும் மருத்துவ வட்டாரங்கள் தொடர்ச்சியாக தெரிவிக்கிறாங்க. ஏன்னா இந்த அமோனியா வாயு என்பது உடலுக்குள் இருக்க அதனுடைய பாதிப்பு அதிகரிக்கும் என தெரிவிக்கிறாங்க. நாம் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி மருத்துவமனையில 10 பேர், ஸ்டான்லி மருத்துவமனையில 10 பேர் என சென்னையை பொறுத்தவரையில தற்போது 20 பேர் சிகிச்சை பெற்று வராங்க. 20 பேர்ல நாம் இருக்கக்கூடிய இந்த ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையை பொறுத்தவரையில் இருக்க 10 பேருமே மிகவும் வருத்தத்துக்குரிய கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில இதுல ஈடுபட்டிருப்பவர்கள் பெரும்பாலும் பெண் தொழிலாளிகளாக இருக்காங்க. அதிலும் 18, 20, 23, 25 இது போன்ற இளம் வயது இருக்கக்கூடிய தொழிலாளிகளாக இருக்காங்க. அதிகமானோர் ஒடிசா உள்ளிட்ட வட மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறதுனால ஒடிசா மாநிலத்தினுடைய தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் குழு தற்போது சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறாங்க. அந்த அதிகாரிகள் குழு தான் நாம் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலையும் ஆய்வு மேற்கொண்டு இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை என்பது அடுத்தடுத்து அதிகரிக்க கூடும் எனவே மருத்துவர்கள் தெரிவிப்பது ஒரு அபாயகரமான செய்தியாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த தொழிலாளிகளை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்பதற்கான உச்சகட்ட பரிசோதனைகள் அதே போல சிகிச்சைகள் எல்லாம் மருத்துவமனைகளை வழங்கிட்டு வராங்க. இருந்தாலும் அடுத்தடுத்து உயிரிழப்புகள் ஏற்படக்கூடும் எனவும் மருத்துவ வட்டாரங்களை தெரிவிக்கிறாங்க. தற்போது தொழிலாளர் துறையினுடைய ஒடிசா மாநில தொழிலாளர் துறையினுடைய அதிகாரிகள் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழிலாளிகளை பார்வையிட்டு வருகிறார்கள். ரொம்ப துரதிருஷ்டவசமான ஒரு நிகழ்வு. வீரா, பாதிக்கப்பட்டவர்கள் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையிலும் ஸ்டான்லி மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்கீங்க. நீங்க இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில 10க்கும் மேற்பட்டவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்கீங்க. அவங்க உடல்நிலை இப்போது கவலைக்கிடமாக இருக்கிறதா? அமோனியா வாயு முகர்ந்தால் என்னென்ன பாதிப்புகள், உடல் சார்ந்த பாதிப்புகள் எப்படி இருக்கும், அதனுடைய தீவிரத்தன்மை எப்படி இருக்கும், இப்போ எது போன்ற சிகிச்சைகள் எல்லாம் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வருகிறது? திலகவதி, முதல்ல நாம் இருக்கக்கூடிய இந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனையில திருவள்ளூரில் இருந்து 2 பேர் மட்டுமே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டாங்க. குறிப்பா சம்பவம் நடந்த இடத்திலிருந்து நாம் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி மருத்துவமனை என்பது கிட்டத்தட்ட 40 முதல் 50 கிலோமீட்டர் தூரம் கொண்டதாக இருக்கு. ராஜீவ்காந்தி, ஸ்டான்லி உள்ளிட்ட மருத்துவமனைகளுக்கு நோயாளிகளை அழைத்து வராங்க அப்படின்னா அவர்களுக்கு உயரிய சிறப்பு சிகிச்சை, கூடுதல் சிகிச்சை வழங்க வேண்டும் என்பதற்காக தான் அவர்களை இங்க அழைச்சிட்டு வருவாங்க. அப்படிதான் தற்போது 20 பேர் சிகிச்சை பெற்று வராங்க. காலையிலேயே ஸ்டான்லி மருத்துவமனையில நேற்று இரவு 10 மணிக்கு ஒரு பெண்ணும், அதே போல நாம் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி மருத்துவமனையில இன்று அதிகாலை 3:30 மணி அளவில் 18 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணும் என இருவரும் சென்னையில உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கிறாங்க. தொடர்ச்சியாக ராஜீவ்காந்தி மருத்துவமனையை பொறுத்தவரையில 10 பேர் இருக்காங்க. தற்போது 10 பேருக்குமே வெண்டிலேட்டர் வசதியோடு தீவிர சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருது. நீங்க கேட்டது போல இந்த அமோனியா வாயு எந்தவித பாதிப்பை ஏற்படுத்தும் பார்க்கும்போது அமோனியா வாயு நேரடியா உடலுக்கு வெளிப்பகுதியில் படுதா இல்ல உடலுக்கு உள்ள போதா என்று 2 வகையை நம்ம பிரிக்கணும். உடலுக்கு வெளியில அந்த அமோனியா வாயு நேரடியா நம்ம தோல் மீது படும்போது தோல்ல இருக்கக்கூடிய திசுக்கள் அல்லது தோல் அரிக்கப்படும். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னா, வெதுவெதுப்பான சுடு தண்ணீரை நம்ம கையில ஊத்தும் போது எந்த அளவுக்கு நம்ம தோல் உரியுதோ அதே போல இந்த அமோனியா வாயு என்பது நம்முடைய உடல் தோல் மீது படும்போது அந்த தோல் உரியும் என தெரிவிக்கிறாங்க. ஒருவேளை இந்த அமோனியா வாயு நம்ம கண்ணுலையோ இல்ல காது வழியாக உள்ள போகுது அப்படிங்கிறப்ப கண் எரிச்சல், கண்ல இருந்து தண்ணீர் வர்றது, கண்ணு சிவப்பாகிறது அப்படிங்கிற ஒரு பாதிப்பை நொடி பொழுதுல ஏற்படுத்தும் அப்படின்னு மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க. அதே போல இந்த அமோனியா வாயு நம்முடைய மூச்சுக்குழாய் வழியாக நுரையீரலுக்கு செல்லும் போது நுரையீரலை அரித்து நுரையீரல் செயலிழக்காமல் செய்து நுரையீரல் வீங்கி ரத்தம், காது, மூக்கு, வாய் வழியாக வெளியேறியும் பலரும் பாதிக்கப்பட்டிருக்கலாம் எனவும் தெரிவிக்கிறாங்க. நாம் எந்த அளவிற்கு அமோனியா வாயுவை உள்ளே இன்ஹேல் பண்ணிருக்கோம் அப்படிங்கறதா இதுல முக்கியமான மேட்டரா இருக்கு. அதாவது இந்த அமோனியா வாயு வெளியான நேரத்தில் யார் யார் அருகில் இருந்தாங்க, யார் யார் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தாங்க, இவர்களை எல்லாம் அதிகமாக இந்த வாயு தாக்கி இருப்பதாக தெரிவிக்கிறாங்க. நேரடியாக அதிகமான அமோனியா வாயுவை சுவாசித்தவர்கள் பெரிய பாதிப்புக்கு, அதாவது நுரையீரல் உள்ளிட்ட உடல் உறுப்புகள் வீங்கி பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்களை மீட்பதற்கு தொடர்ச்சியாக வெண்டிலேட்டர் வசதியோட சிகிச்சைகளை அளித்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள்.
உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வீரா. திருவள்ளூர் அமோனியா கசிவால் 74 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை சுகாதாரத்துறை தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கிறது. இந்நிலையில் திருவள்ளூரில் வெங்கடேஸ்வரா மருத்துவமனை டீன் சவிதா செய்தியாளர்களிடையே பேசியிருக்கிறார். பார்க்கலாம். கன்னிகை பேரில் இப்போ ஒரு பிரைவேட் சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் ஃபேக்ட்ரியில் அமோனியம் கேஸ் லீக்கில் 18 பேர் இப்போ ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்சிட்டி ஹாஸ்பிட்டல் ரெட் ஹில்ஸில் அட்மிஷனில் இருக்காங்க. அதில் 8 பேஷண்ட்ஸ் வென்டிலேட்டரில் இருக்காங்க ஆக்சிஜன் சப்போர்ட்டோட. 3 பேஷண்ட் ஆக்சிஜன் சப்போர்ட்டில் இருக்காங்க, பட் வென்டிலேட்டர் சப்போர்ட் தேவைப்படலை. 7 பேஷண்ட் நல்ல ஸ்டேபிளாகவே இருக்காங்க, எமர்ஜென்சி வார்டில் இருக்காங்க. இப்போ அவங்களுக்குரிய பேசிக்காக நேற்று எங்களோட ஃபுல் டீமுமே என்ன சொல்கிறது, உங்களுக்கு மாஸ் கேஷுவாலிட்டி ப்ரோட்டோகால் மெத்தடில் பண்ணி நல்ல ஸ்டேபிளாக்கியிருக்கோம். ஆஸ் ஆஃப் நோ இன்னைக்கு வரைக்கும் அவங்க வைட்டல்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது, பேஷண்ட்ஸ் ஸ்டேபிளாக இருக்காங்க. இப்போ நமக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எல்லா ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸும் நம்மகிட்ட இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு இப்போ கண்ணில் ஏதாவது இஷ்யூ வரலாம், அதனால நாங்கள் ஆப்தல்மாலஜிஸ்ட் ஒப்பீனியன் கொடுக்க சொல்லிட்டோம். கிட்னியில் ஏதாவது இஷ்யூ வருமானு பார்க்கறதுக்காக நெஃப்ராலஜிஸ்ட்டை நாங்கள் பார்க்க சொல்லிட்டோம். கார்டியாலஜிஸ்ட் நம்மக்கிட்ட இருக்காங்க. இதே போல் எல்லா ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸுமே நம்மக்கிட்ட இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு ஈவன் நம்மள்கிட்ட மெடிக்கல் கேஸ்ட்ரென்ட்ராலஜி, ஏன்னா அவங்க சாப்பிட்ட அந்த கேஸ் அவங்க சாப்பிட்ற உணவு குழாய்க்குள்ளார கூட போயிருக்கலாம், அதுக்காக அந்த விதமான இதுவும் எடுத்திருக்கோம். பல்மனாலஜிஸ்ட் செக் எக்ஸ்ரே ப்ரீவியஸாகவும் எடுத்துட்டாங்க, செகண்ட் எக்ஸ்ரேவும் இப்போ எடுத்துட்டாங்க. இது வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்காங்க. திருவள்ளூர் வெங்கடேஸ்வரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் அமோனியா கசிவால் பாதிக்கப்பட்டவர்களின் உடல்நிலை குறித்தும் அவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்தும் மருத்துவமனை டீன் சவிதா பேசியிருக்கிறார்.